இவர்களுடைய லாபஸ்தானத்தில் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் உச்சமடைகிறார். அப்போ இந்த லாபம் என்பது பூரணமாக இவருடைய லைஃப் பார்ட்னரைத்தான் போய் சேரும். இதுவும் குடும்ப நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவர்கள் எடுத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். இவர்களுக்கு விரயஸ்தானமாக வரக்கூடியது சூரியன். இந்த சூரியன் சிம்மம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். காலபுருஷனுக்கே இது 5ஆம் இடம்ங்கிறது காதல், கேளிக்கையை குறிகாட்டக்கூடியது, என்டர்டெயின்மெண்ட்டை குறிகாட்டக்கூடியது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது இந்த லவ், என்டர்டெயின்மெண்ட் போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னிராசிக்காரர்கள். பொதுவாகவே அதிகமான காதல் தோல்வியை சந்திப்பது, பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகள் பெரிதும் இவர்களிடம் காணப்படாது. மேலும் இவர்கள் என்னன்னா ஒரு உயர்நிலை, உயர் அந்தஸ்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் பொழுது இந்த சுக்கிரன்கிற கிரகம் இயல்பாகவே இவர்களுக்கு ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால இந்த உணர்வு பூர்வமான தோல்விகள் அடையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர்கள் இந்த வெள்ளி அப்படிங்கிற ஒரு மெட்டலை தானமாக கொடுக்கலாம். அது பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய வயதில் மூத்த பெண்கள், அதாவது அம்மா வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம். நன்றாக குடும்பம் நடத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வெள்ளியை இவர்கள், அதாவது ஒரு சின்ன சில்வர் காயின் அந்த மாதிரி தானம் கொடுக்கும் பொழுது இந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது பூரணமாக விலகும். ஓரளவுக்கு வசதிகள் இருக்கு அப்படின்னா யாராவது இந்த கண் மருத்துவத்துக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவுவது, இல்லைன்னா இந்த கண்ணாடி வாங்குவதற்கு, அதாவது கண் பார்வை கோளாறுக்காக கண்ணாடி வாங்கக்கூடிய நபர்களுக்கு கூட இவர்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது இவர்களுக்கு விலகும். இவர்கள் புத்திசாலித்தனத்தை மேலும் அதிகரித்து கொள்வதற்கு மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு நல்ல மேன்மையை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர இவர்கள் நம்பர் 5, நம்பர் 6 இந்த 2 எண்களையும் பொதுவாகவே லக்கி நம்பர்களாக உபயோகிக்கும் பொழுது ஒரு நல்ல மேன்மையையும் நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.